மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஈத்தன் கேமிங் ப்ரோ எக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஈவில் அண்ட் ஒன்ல நம்ம கேமிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம நார்மலில் தான் பண்ணுறோம். மெயின் டோர் எஸ்கேப் பண்ணலாம் வாங்க காய்ஸ். ரொம்ப கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் ஆடும்போது. ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்குன்னு ஆடினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். गाइस நம்ம எங்க வந்துக்கணும்னே தெரியல. யாராவது ஏய் வேன் ஐயோ சோலி முடிச்சு டே ஒன்னா. ஓகே பார்க்கலாம் என்ன பண்ணிட்டுன்ட்டு. நான் அது ஐ ஹாவ் டு பி குட். ஐ எம் ஈத்தன் கேமிங் ப்ரோ எக்ஸ் அண்ட் ஐ எம் கோயிங் டு பி குட். என்ன பண்ணுறாங்கன்னே தெரில. சரி, இந்த டோரை ஓப்பன் பண்ணி வெளியே போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ அந்த நன்னு எங்கே இருக்குதுன்னு தெரில. இந்த நன்னை கூப்பிடலாம் காய்ஸ். எங்கடா நன்னே காணும். நன்னு வரும்போது எக்ஸ்டிங்விஷரை தூக்கி போட்டு போயிடலாம். நன்னு மேலே எக்ஸ்டிங்விஷர் தூக்கி போட்டு நம்ம ஓடிடலாம் காய்ஸ். அந்த நன்னு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். எப்படி காலேருந்து வருதுன்னு தெரில. வந்துடுச்சு. அப்படிக்கா வந்துன்னுக்குது காய்ஸ். நன்னு ஐயோ காய்ஸ் ஓடி வருது காய்ஸ். ஓடணும். மேலே போகலாம். நம்ம நன்னோட சவுண்டு இதாகிடுச்சு. அந்த மியூசிக் போயிடுச்சு காய்ஸ். இந்த டோரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ராயர் திறந்துக்கலாம். இந்த ட்ராயரில் இதுக்கு ஸ்மால் கேபிள். இந்த ஸ்மால் கேபிள் போய் அங்கே போய் போடணும். அங்கே போனால் எலக்ட்ரிசிட்டி வரும். கீழே போய் சுவிட்ச் இருக்கும் மக்களே. அதை போய் கிளிக் பண்ணால் எலக்ட்ரிசிட்டி ஸ்கூலுக்கு பாஸ் ஆகிடும். ஆமாம் மக்களே. என்ன பண்ணணும்னா நன்னை கூப்பிடணும் காய்ஸ். நன்னை நான் இன்னும் வரல. சவுட்டுக்காது நன்னை வந்துடுச்சு. கீழே குச்சிடலாம். கைப்புள்ள அப்படி இல்லை, கீழெல்லாம் உருண்டு வருது. ஆமாம் காய்ஸ். இப்போ கீழே போய் அங்கே ஒரு பட்டன் இருக்கும். அதை போய் இப்போ அமுக்கணும். இதுதான் காய்ஸ் அந்த சுவிட்சு. சுவிட்சை அமுக்கிட்டு இதுக்காக போயிடணும் காய்ஸ். இப்போ நன்னை கூப்பிடணும் காய்ஸ். இன்னும் செவிட்டு காது வரல. காது கேட்குமா இல்லையா? வந்துட்டா காய்ஸ். காய்ஸ் வராங்கோ. சட்டுன்னு இப்போ நம்ம எகிரி குதிக்கணும். அவங்க ஆம்பர் தெரிஞ்சோன்னே நம்ம எகிரி குதிச்சிடணும் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் எப்படி நல்லா பக் பண்ணுறதுன்னு போடுறோம். பக் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் எந்த எஸ்கேப் பண்ணாலும் பண்ணலாம். ஆனால் பக் பண்ணாமல் ஆடினாக்கா கொஞ்சம் நம்மளுக்கு த்ரில்லிங்காக ஆடலாம். கைஸ் நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் கார் எஸ்கேப் பண்ணுறோம். நாளைக்கு கார் எஸ்கேப்பை போடுறோம். வேன் எஸ்கேப் கைஸ். இங்கே காயின் இருக்குது, எடுத்துக்கலாம். மெயின் டோர் எஸ்கேப்புக்கு தேவையே இந்த தொடப்பம் மட்டும்தான். இந்த தொடப்பத்தை எடுத்துகிட்டு போய் கீழே போகணும். ஃபஸ்ட்டு நன்னை கூப்பிட்டுடலாம். ஹலோ கைஸ், இப்போ நம்ம நன்னை கூப்பிடணுன்னா மெயினாக அது காது கூட கேட்க மாட்டேங்குது கைஸ். எக்ஸ்ட்ரீமில் பயங்கரமாக காது கேட்கும். எதனா சும்மா ஒரு பொக்கை கீழே போட்டால் கூட ஓடி வந்துடும். நெக்ஸ்ட் டைம் நம்ம வேன் எஸ்கேப் பண்ணலாம் கைஸ். இந்த மாதிரி கூட நன்னை பக் பண்ணலாம் கைஸ். ஆனால் ஓடி வந்துடும் அந்த பக்கம் போனாக்கா. கைஸ் இந்தியாலாம் வருது. ஐயோ கத்துது கைஸ். இப்போ இது கிட்டேருந்து தப்பிச்சிட்டோம். ஆடியோலாம் போயிடுச்சு. இப்போ இங்கே உள்ள வந்துட்டு மேலே இருக்கிற ஒரு இது இருக்கும். இந்த சேர் மேலே ஏறிக்கின்னு மேலே புஷ் பண்ணும். ஒரு குக்கி பாக்ஸ் வந்து உள்ளோம். அப்பாடி கஷ்டப்பட்டு எப்படியோ எத்தாச்சு கைஸ். இப்போ இதை மேலே போயிட்டு மேலேருந்து கீழே போட்டு இதை ஒடிக்கணும். ஐயோ நன்னு வருது. இது இங்கே நன்னு வருது. ஆம்பர் தெரிஞ்சோடனே நம்ம எகிரி குச்சிடணும் காய்ஸ். எகிரா கைப்புள்ள வர்ற. இப்போ நம்ம மேலே போயிட்டு மேலத்துலேருந்து இங்கே பாருங்கள். இந்த லெஃப்ட் சைடில் வாங்க. இந்த லெஃப்ட் சைடில் வந்துட்டு இங்கே ஒரு டோர் இருக்கும். இதை தருங்க. இதை திறந்து இங்கேருந்து மேலே போடுங்க. டோரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். சேஃப்டி முக்கியம். குமாரே.
இப்போ அந்த பாக்ஸ் உடஞ்சிட்ருக்கோம். இப்படிக்கா போனோம் ப்ரோ. கீழே நன்னு இருக்கும். கீழே பார்த்து கீழே பார்த்த உடனே சவுண்டு கேட்கும். கீழே பார்த்துச்சு. ஐயோ கீழே குச்சிடணும். ஐயோ வேன் சவுண்டெல்லாம் கேட்குது guys. என்ன பண்ணோன்னா மெயின் டோர் சாவி இதுதான். மேலே பார்த்துச்சு. மேலே இப்போ நம்ம ஓடிடலாம் guys. ஓடலன்னா அது வந்து பிடிச்சிரும். அவ்வளோதான் மக்களே, இதோட மெயின் டோர் எஸ்கேப் முடியுது. அவ்வளோதான் சோலி முடிஞ்சிடும் போது. அப்பாடா ஓடுறா. பாடி எப்படியும் அந்த வீட்டை விட்டு தப்பிச்சாச்சு. இனிமேல் நம்ம இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாது. நெக்ஸ்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா வேன் எஸ்கேப் பண்ணலாம் guys. வட்டாமமே